சரி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏய், என்னடி இப்படி கேக்குற? என்ன 7.5 வயசுல பையன் படிக்கிறாரு, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. 7.5 வயசுல? 7.5 வயசு ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 மாசத்துல அடுத்து பர்த்டே வருதுடி, அதனால சொன்னேன் 7.5 வயசுன்னு சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாடி. ஏன்டி? எத்தனாவது கல்யாணம் மாமா? ஒரு கல்யாணம் தாண்டி. ஒரு கல்யாணம்? ஆமா. ஆனா நான் அப்படி கிடையாது. ஏன்டி? நான் 4-5 கல்யாணம் பண்ணிட்டேன். 4-5 கல்யாணமா? இந்த இப்ப கூட ரீசெண்டா தமிழகத்தை கலக்குன செடி ஒருத்தி 52 கல்யாணம். அவெல்லாம் எனக்கு ஈடு கொடுக்க முடியாது அவள்கிட்ட. என்னடி சொல்ற? அவளோட நான் கொஞ்சம் கம்மிதான். கம்மிதான்? ஆமா. சரி, 4-5 கல்யாணமா? 4-5 தான். சரி. ஆனா ஒருத்தங்கிட்டையும் உருப்படியா வாழ. ஏன்டி? எல்லாருமே இந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணே. என்ன வியாபாரம் பாக்குறாங்க? தூக்க வரிசையில எந்திரிச்சு வியாபாரம் பாக்குறாங்கடா. சரி, முதல்ல அந்த பால்கோவாக்காரனை கல்யாணம் பண்ணேன். பால்கோவா வியாபாரம் பண்றவன? சரி. பால்கோவா மாதிரி நம்ம வாழ்க்கை இனிப்பா இருக்குன்னு நினைச்சேன். சரி. இவன் காலையில வியாபாரத்துக்கு போறான்ல, ஆமா, எடுவட்ட பையன் அதே ஞாபகத்துல வீட்டுல வந்து விழுந்தடிச்சு தூங்கிடுறேன். சரி. திடீர்னு தூக்க வரிசையில எந்திரிச்சு வியாபாரம் பாக்குறான். எப்படி? அன்பார்ந்த பொதுமக்களே, விருதுநகர் மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் உயர்தர பால் பண்ணி தரிசிக்கப்பட்டு அற்புதமான பால்கோவா வரப்படப்பட்டோம். நம்ம கிட்ட 10 ரூபா பாக்கெட் இருக்கு, 20 ரூபா பாக்கெட் இருக்கு, 40 ரூபா பாக்கெட் இருக்கு. 40 ரூபா பாக்கெட் வாங்கினீங்கன்னா கபடி வெளியில் 5 ரூபா தள்ளுபடி பண்ணி 35 ரூபாய்க்கு தரடிச்சிடுறேன். அவன் அலௌன்ஸ் பண்ண அரை மணி நேரத்துல அப்படி போயிலையா வீட்டு வாசல் முன்னாடி வந்து 5 ரூபா தள்ளுபடி பண்ணி பால்கோவா தரமே எனக்கு கொஞ்சம் குடுடின்னு கேட்கறாங்கடா. என்னத்தை கொடுப்பேன்? சரி, அடுத்தது எல்லாரும் இந்த மூஞ்சிர் மண்ட மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. சரி, அடுத்த மாப்பிள்ளை யாரடி? அத்தனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி. டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை பூண்டுக்காரனை கல்யாணம் பண்ணேன். ஓ, பூண்டு விக்கிறவரு? வெள்ளை பூண்டு விக்கிறவரா? பூண்டு மாதிரி நம்ம வாழ்க்கை மனமனன்னு இருக்குன்னு நினைச்சேன். மனமனன்னு இருக்கணுமே. இவன் 12 மணினா அந்த நாசமா போனவன் 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறேன். சரி. 1 மணிக்கு எந்திரிச்சு என்னடி சொல்றான்? நல்ல பூண்டு, நாட்டு பூண்டு, மலம் பூண்டு, பூண்டள்ளி பாருங்க பொலவலாடு கொட்டுங்கிற. என்ன ஆடியக்காரன் இங்கே விட்டு நோக்குற பூண்டு என்ன இங்கே உற்பத்தி ஆகுது? அத்தனை அவனையும் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி. டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போட்டா காரனை கல்யாணம் பண்ணேன். ஓ, சப்போட்டா பழம் விக்கிறவர? சரிடி. வாழ்க்கைக்கு சப்போட்டா ஒரு சப்போட்டா இருப்பானே, அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். சரி. இவன் 12 மணின்னு இவன் 1 மணினா இடையில 12:30க்கு எந்திரிச்சிடுறேன். எந்திரிச்சு கிலோ 10 ரூபாய்க்கு விற்பான் போல. எப்படி? சப்போட்டா பழத்தை எப்படி? 12:30க்கு எந்திரிச்சு சப்பட்டா 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 கீழே பொத்து கீழே பொத்து கீழே கிலோ 10 ரூபாய் தாண்டா கீழே வத்துங்கிற. சரி. இந்த அலுமாரியை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஆளை பாரு. இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு லவ் பண்ணலாம்னு முடிவெடுத்தேன். சரி. லவ் பண்ற விஷயத்தை சரிடி. நெக்ஸ்ட் இயர் கம் டு திஸ் மேடை. ஓகே. அப்ப ஓபன் டால் திஸ் மேடை. ஓகே. ஏதாவது புரிஞ்சிச்சா? புரியலையே. ஒரு வயிறும் புரியாது. ஆமா. சரி. அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு வரும்போது சரிடி. அப்ப சொல்லிக்குவான். சரி. இன்னும் பயர் இருக்கு. ஆமா. பயர்னா பாசி பயர் இல்ல. இந்த பயர் சீவன் ஒருத்தனுக்கு கேக் வெட்டறவன். நெருப்பு. இந்த பின்னாடி நிக்கிறான் பாரு. நெருப்பு நடனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அடுத்து காசி இருக்கு, கத்தி குத்து இருக்கு, என்னென்னமோ இருக்கு. வித்தியாசமான காட்சியோடு கானங்கள், அற்புதமான இதெல்லாம் நிகழ்ச்சியா அந்த மேடைகள் அரங்கற காத்திருக்கு. எல்லாரும் ஒரு டைம் நல்லா ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஆறா சக்கார். நீ வாயை திறந்துன்னு வச்சுங்க, வாயில வச்சு ஒரே ஏத்தி ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது கடைசியா ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மட்டும் இந்த நேரத்தில் வச்சுட்டு போயிரு. இந்த திருவிழா நேரத்தில் நீங்களாம் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்படி திருநங்க அத்தாச்சி வாயில ஏற்றி முடியாது. அதாவது இந்த திருவிழா நேரத்தில் நீங்களாம் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்படி திருநங்கை கெட்ட போட்டு வந்து உங்கள் மத்தியில் உங்களை சிரிக்க வச்சு ரசிக்க வச்சு. அது மாதிரி நம்ம ஏரியாவில், நம்ம தெருவில், நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது திருநங்கை இருந்தாங்கன்னா தயவுசெய்து கையெடுத்து கேட்டு கும்பிட்டுக்கிறேன். அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. நம்மளோட அன்பானவங்க, அறிவானவங்க, புத்திசாலிங்க திருநங்கைங்க, அவங்களுக்காக நல்லா ஜோரா ஒரு டைம் கைதட்டுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. அண்ணன் நடப்பேன் அச்சு வெள்ளம் போலிருப்பேன், அண்ணன் நடப்பேன் அச்சு வெள்ளம் போலிருப்பேன், சின்ன நடப்பேன் அடிவண்டுகள் ஆசி தீர போலா சீரிப்பேன், அடிவண்டுகள் ஆசி தீர போலா சீரிப்பேன். போடு